வணக்கம் மக்களே. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மனநிலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு ராஜேந்திர பாலாஜி கூறிய பகீர் காரணத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனியார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறியிருப்பதாவது: முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதிமுக பிரிந்து கிடந்தது. இதனால் எந்த காரணத்திலும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு குறைந்தது இல்லை. இதேபோல காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் பல்வேறு அணிகளாக பிரிந்து கிடந்தது. இதனால் அந்த கட்சிகளின் வாக்கு வங்கி குறைந்தது இல்லை. அதே போலதான் அதிமுகவும் உள்ளது. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அதிமுக என்ற இயக்கத்தைப் போல மற்றொரு இயக்கத்தை தோற்றுவிக்க முடியாது. அப்படியே தோற்றுவித்தாலும் பிற இடங்களில் இருந்து அவர்களுக்கு ஆதரவு வருமே தவிர தமிழக மக்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்காது. எனவே அதிமுக என்று கூறினால் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடியார்தான் எல்லாம். அதிமுகவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அதிமுகவை பக்குவப்பட்ட பதப்படுத்தப்பட்ட தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி வழிநடத்தி செல்கிறார். எடப்பாடி பழனிசாமி தேசிய தலைவராக உருவாகியுள்ளார். அவரை தமிழக மக்கள் தினந்தோறும் பேசி வருகின்றனர். உலகத்தின் எந்த மூலையில் தமிழ் மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை பற்றி தெரியும். ஆனால் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அவரது மாவட்டத்தில் மட்டுமே மக்களுக்கு தெரியும். இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக யார் கம்பு சுற்றினாலும் அவர்கள் நிச்சயம் தோல்வியை தழுவுவார்கள். எனவே தற்போதைய நிலையில முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது மனநிலையை மாற்றிவிட்டதாக தெரிகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜனுக்கும் எனக்கும் எந்தவிதமான பிணக்கும் கிடையாது. அதிமுகவில் உள்ள அனைவரும் எனது அண்ணன் தம்பிகள்தான். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் அனைவரும் ஒன்றாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கிறோம் என்று தெரிவிச்சிருக்காங்க. அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவு மற்றும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் போர்க்குடி தூக்கியிருந்தார். இதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதிச்சிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை செங்கோட்டையன் அவர்கள் சந்திச்சிருந்தாங்க. மேலும் எடப்பாடி பழனிசாமியும் டெல்லியில் பாஜக தலைமையை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்த நிலையில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரை செங்கோட்டையன் சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது அவரது மனநிலையில் மாற்றம் இருப்பதாக ராஜேந்திர பாலாஜி தெரிவிச்சிருக்காங்க. எனவே தற்போதைய நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது மனநிலையை மாற்றிவிட்டதாக தெரிகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜனுக்கும் எனக்கும் எந்தவிதமான பிணக்கும் கிடையாது. அதிமுகவில் உள்ள அனைவரும் எனது அண்ணன் தம்பிகள்தான். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் அனைவரும் ஒன்றாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கிறோம் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவு மற்றும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் போர் தூக்கி இருந்தது அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் என ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.